ஹே ஹாய் வணக்கம். ஸோ கடைசியாக அந்த எக்ஸாம் அந்த டேட்டும் நெருங்கிருச்சு. 1 or 2 daysல எக்ஸாமை மீட் பண்ண போறீங்க. ஒரு லாஸ்ட் பாயிண்டா, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இந்த ஒரு சில விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல நம்பர் 1 ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், புதுசா படிக்காதீங்க. படிச்சதை கடைசியில் எதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுங்க. அப்பப்போ ஏதாவது ஒரு தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், இதை படிக்கலாம் அதை படிக்கலாம்னு. அதெல்லாம் பேனா பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வச்சு அந்த ஏரியாவெல்லாம் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. அது ஏதோ சப்கான்சியஸா வேலை செய்யும். அந்த கொஸ்டின் வரது உங்களுக்கு முன்னாடியே கூட தோணலாம். அது அப்படியே எழுதி வச்சு கரெக்டா அந்த இடத்த ரிவைஸ் பண்ணிட்டு போயிடணும். அண்ட் அதே போல ஹால் டிக்கெட் பிரிண்ட் பண்ணிக்கணும். போகும்போது பிரிண்ட் பண்ணிட்டு போலாம், அந்த சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. அதே போல பிளாக் பென் அதை வாங்கி வச்சுக்கணும். முன்னாடியே ஒரு 1 or 2 பென் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஜெல் பென் மாதிரி எதுவும் வாங்கிடாம கரெக்டான பால் பாயிண்ட் பென் வாங்கிக்கோங்க. ஒரு ஆனலாக் வாட்ச் நல்லா பார்த்தாலே ஆனலாக்னு தெரியற மாதிரி வாங்கிட்டு போயிடுங்க. அது அந்த ஆனலாக் மாதிரி இருந்துட்டு கொஞ்சம் பாக்குறதுக்கு டிஜிட்டல் மாதிரி தெரிஞ்சு அப்புறம் அங்க இன்விஜிலேட்டர் இல்ல இது டிஜிட்டல் தான், இது கட்டக்கூடாதுன்னு ஏதாவது அங்க போய் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. நல்லா தெளிவா தெரியணும் இது ஆனலாக் தான், ஒரு பிரச்சனை இல்லைன்னு. அங்க பில் அடிப்பாங்க கூட, ஆனா எத்தனாவது பில்லுன்னு தெரியாது. முதல் 2 பில் தெரியும், அப்புறம் இது எத்தனாவது பில்லுன்னு தெரியாம போயிடும். அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. வாட்ச் எல்லாம் ப்ராப்பரா ஒரு நல்ல வாட்சா எடுத்துட்டு போயிருங்க. 200 ரூபா 100 ரூபாய்க்கு கூட நல்ல வாட்சா புதுசா கூட வாங்கிட்டு போயிருங்க செல்ல போட்டு. ஆனா நீட்டான ஒரு ஆனலாக் ப்ராப்பரா டூ கேரி யுவர் ஓன் வாட்ச். டைம் ரொம்ப முக்கியம். அண்ட் அதே போல முன்னாடி நாள் நல்லா தூங்கிக்கோங்க, அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஹால் டிக்கெட்ல உங்க எக்ஸாம் சென்டர் எங்க இருக்கோ அது முடிஞ்சதுன்னா ஒரு முறை விசிட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரே பேர்ல 2-3 காலேஜ் இருக்கும், ஸ்கூல் இருக்கும். அங்க போயிட்டு ஆமா இது அது இல்ல அப்படின்னு சொல்லி அங்க போய் எதுவும் நம்ம சுத்திட்டு இருக்க கடைசி டைம்ல லாஸ்ட் மினிட் ப்ரெஷர் எடுத்துக்க கூடாது. அவங்க 8:30 மணிக்கு வர சொன்னா நம்ம அங்க 7-7:30 போய் நிக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட முன்னாடி போயிடுங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. கடைசியில போய் நீங்க இப்ப ஒரு மாதிரி அப்படியே ஹரிபரியா அவசரமா ஓடாதீங்க. முன்னாடியே போய் ஒரு மரத்தை பிடிச்சி ஒரு நிழல பிடிச்சி அமர்ந்துருங்க. கேட்டு வெளியில தான் உட்கார சொல்லுவாங்க, உட்காந்துருங்க. இல்ல ஒரு பெரிய கல்லூரியா இருக்கு, இல்ல பெரிய பள்ளிக்கூடமா இருக்கு, போய் உட்காரத்துக்கு இடம் இருக்கா, போய் நல்ல ஒரு தொலைவா ஒரு இடத்த பிடிச்சி யார்ட்டையும் பேசாம அமைதியா உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு திறக்கும் போது எழுந்து நடந்து போயிடுங்க உள்ளுக்குள்ள. அவ்வளவுதான். கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருங்க. ரொம்ப பிளைண்டா ரொம்ப அது முட்டாள்தனமா மூட நம்பிக்கை அதெல்லாம் தெரியாது. ஆனா ஏதோ ஒரு விதத்துல நம்புங்க, எப்படியோ ஒண்ணு பாஸ் ஆயிரும், ஏன் நல்லா தெரியாது, கண்டிப்பா பாஸ் ஆயிரும் அப்படின்னு நம்புங்க. ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாரும் கண்டிப்பா பாஸ் ஆவீங்க. நல்லா படிங்க. போட்டிருக்க எஃபோர்ட்ஸ் எது வேணா நம்மளே கைவிடலாம், ஆனா முயற்சி கைவிடாது. அது வள்ளுவர் பெருமகன்ல இருந்து எல்லாருமே அந்த மாதிரிதான் சொல்றாங்க. முயற்சி எப்போதும் நம்மளை கைவிடுறது இல்லை. ஸோ கவனம், தெளிவா படிங்க. அண்ட் முடிச்சுட்டு வாங்க. ஆன்சர் கீ டிஸ்கஷன் அண்ட் மெயின்ஸ்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.